கொரோனா பீரியட்ல வேக்சினை வந்து உலகத்துக்கே அள்ளி அள்ளி கொடுத்தது இந்தியா தான். என்ன அப்படின்னா ப்ரோஆக்டிவா டாக்டர்ஸ்கள் வந்து நல்ல பிராண்டை சூஸ் பண்ணோம் அப்படின்னாலே இதுல பாதி பிரச்சனைகள் வந்து குறைந்து போய்விடும். அது நீங்க தான் சார். இதுக்கு ஆன்சர் நீங்க வழி கொடுத்ததுனால எஸ் அண்ட் நோ. இதுக்கு வந்து எஸ்ன்னு சொல்லலாம், நோன்னு சொல்லலாம். எஸ் தான் சார் அதிகம். ப்ராஃபிட், கரப்ஷன், இன்னும் சொல்ல போனா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிறாங்களா அப்படியெல்லாம் ஒரு சுப்ரீம் கோர்ட் லாயரே சொல்லியிருக்காரு. வேர்ல்டு WHO என்ன சொல்லுது அப்படின்னா சப்ஸ்டாண்டர்ட் இந்தியன் ட்ரக்னாலே இவங்க சப்ஸ்டாண்டர்ட் இன்னும் சில பேர் ஃபேக் ட்ரக் அப்படின்னு. எங்க சீப்பா கிடைக்குது அப்படின்னா அது எதுக்காக சீப்பா கிடைக்குது? கரெக்ட். டாக்டர்களுக்கு வந்து இந்த அவேர்னஸ் இல்லையா, இல்ல டாக்டர்கள் வந்து ஆசைப்படுறாங்களாங்கிறது தான் கொஸ்டின் மார்க். நீங்க வந்து என்ன சொல்லுங்க, என்கிட்ட வந்தீங்கன்னா டாக்டர் கிவ் மீ எ பேட்டன்ட் ட்ரக் கேக்க நாங்க விழிப்புணர்வு. எங்களுக்கு என்ன சார் தெரியும்? படிச்சுக்கோங்க சார். தெரியும், நாங்களாம் படிச்சு பிராண்டட் இது வேணும்ட்டு நான் எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? பணக்காரனுக்கா பேட்டன்ட் ட்ரக், பணம் இல்லாதவனுக்கு நம்ம இப்படி சண்டை பிடிச்சிக்கிட்டே இருந்தாலும் ரிசல்ட் என்ன ஆகும்? நீங்க கொலை தான் பண்ணுவீங்க, எங்களோட கொலை தான் பண்ணுவீங்க. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 6ஆம் அறிவு பகுதி டாக்டர் கருணாநிதி அவர்கள் சந்திப்பு வாருங்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாடும் சரி, குஜராத்தும் சரி, குழந்தைகள் உயிரில் விளையாடிட்டு இருக்காங்களா சார்? மத்திய பிரதேசத்தில் ஏறக்குறைய 24 பேர் செத்துருக்காங்க, ராஜஸ்தானில் 7 பேர் செத்துருக்காங்க. காரணம், நம்ம தமிழ்நாட்டில் இருந்து மேனுஃபேக்சர் பண்ணுற கோல்ட் ரீஃப் வந்து காய்ச்சலுக்கும் இருமலுக்கும் அதுக்கு. ஆனால் அந்த மருந்து குடித்த குழந்தைங்க இறந்து போயிட்டாங்களா சார்? இது எப்படி சார் தாங்கிறது? இது சினிமாவில் தான் பார்த்துருக்கோம். பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். அந்த மாதிரி தான் இது நடந்திருக்கு. ஏன்னா இந்தியாவுக்கு வந்து இது ஒரு கெட்ட பெயர் தான். அப்படின்றீங்க? கண்டிப்பாக. எதனால சார்? எதனால் அப்படின்னா வேக்சின் கொரோனா பீரியடில் வேக்சினை வந்து உலகத்துக்கே அள்ளி அள்ளி கொடுத்தது இந்தியா தான். ஏன்னா திஸ் வாஸ் இன்வென்டட் பை த வெஸ்ட். அப்போ வந்து வெஸ்டர்ன் ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதை இந்தியாவுக்கு வந்து அதை கொண்டு வந்து அதை கொடுத்தது வந்து நம்ம கவர்மெண்ட் தான். அதுவும் ஃப்ரீயாகவும் கொடுத்துருக்காரு. எஸ், நிறைய ஆப்பிரிக்கன் கண்ட்ரி, பியூர் கண்ட்ரிலாம் ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க. அதனால தான் இன்றைக்கி கூட சில பேர் ஆப்கானுக்கு போனால் கூட இந்தியானா விட்டுறா. இந்தியாவுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு குட்வில் இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஹெச்ஐவி வந்தப்போ கிளாஸ்கோ இது வந்து இந்த மருந்து கம்பெனிகள் வந்து இந்தியாவில் உள்ள மருந்து கம்பெனி மட்டும் இல்லை, வெளிநாட்டு கம்பெனிகளுக்குமே என்ன அப்படின்னா இதில் வந்து ப்ராஃபிட் வந்து அஸ்ட்ரோனாமிக்கல். இப்போ இந்த கால்ட்ரிஃபே வந்து 30 ரூபா மருந்து செய்கிறதுக்கு 3 ரூபா தான் ஆகும். சரியா? அப்போ இதை வந்து அவங்க மார்க்கெட்டுக்கு வர்றப்ப அவங்களுக்கு வந்து செலவு எவ்வளோ ஆகும்? 5 ரூபா அல்லது 6 ரூபா ஆகும். அப்போ எவ்வளவு பர்சன்டேஜ் லாபம் வருதுன்னு பாருங்கள். இதைத்தான் வந்து கிளாஸ்கோன்னு ஒரு கம்பெனி மருந்து கண்டுபிடிச்சி சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு கொடுக்கவே இல்லை. அப்போ சவுத் ஆஃப்ரிக்கா கவர்மெண்ட் வந்து இந்த பேட்டண்ட்டை வெய்வர் பண்ணலாமான்னு பார்த்தப்போ சவுத் ஆஃப்ரிக்கன் கவர்மெண்ட்டே சூ பண்ணாங்க. அந்த நேரத்தில் இந்தியாவோட ஃபார்மா கம்பெனி தான் இந்த ஆன்டிவைரல் ட்ரக்கெல்லாம் கண்டுபிடிச்சி ஆஃப்ரிக்காவை காப்பாற்றினதே இந்தியா தான். உலகத்துக்கு கொரோனா வந்து உலகம் மீண்டு வந்தப்போ இந்தியாவோட ரோல் வந்து பிகர் ரோல். இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வந்து நம்மள ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி பண்ணுறது வந்து நம்ம இந்தியா கவர்மெண்ட்டுக்கு தான் வந்து இது வந்து ரொம்ப. இதில் வந்து மத்திய மாநில அரசு 2 பேரும் மேல தப்பு இருக்கு. எல்லா ரெகுலேட்டரி நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா எங்க டாக்டர்களுக்கு கூட இதுல ஒரு ரோல் இருக்கும். என்ன அப்படின்னா ப்ரோஆக்டிவா டாக்டர்ஸ்கள் வந்து நல்ல பிராண்டை சூஸ் பண்ணோம் அப்படின்னாலே இதுல பாதி பிரச்சனைகள் வந்து குறைந்து போய்விடும். நான் நினைப்பேன். கோல்ட் ரீஃப் வந்து நல்ல பிராண்ட் இல்லன்றீங்களா? மட்டமான பிராண்டா? அதாவது நீங்க சொல்றத பார்த்தா மெடிசன் வந்து இப்ப வந்து டாக்டர் கூட திருடங்க தான். திருடங்கள் இப்ப எல்லாருமே திருடங்கள் சொல்ல போனா நல்ல டாக்டர்களும் இருக்கிறாங்க, நல்ல மருந்து கம்பெனிகளும் இருக்கு, நல்ல ட்ரக் இன்ஸ்பெக்டர் இருக்கிறாங்க, நல்ல மினிஸ்டர்களும் இருக்கிறாங்க. சார், நீங்க ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனா எது போனா ஒரு சாதாரண டிசீஸ் கூட லைனா எழுதி கொடுக்குறாங்க சார். பார்மாசிட்டிக்கல் அந்த பார்மாசிட்டிக்கல் ஷாப்பு கூட கனெக்டட் வச்சுக்கிறாங்க. இதத்தான் இதுல இருந்து கமிஷன் அடிக்கிறாங்க சார். கரெக்ட்டுங்க. அப்பனா எங்க உயிரோடு நீங்க விளையாடுறீங்க. டாக்டராகிய நீங்கள் எங்க உயிரோடு விளையாடுறீங்க. மட்டமான மருந்தை கொடுத்து எங்களை சாவடிக்கிறீங்க. அது நீங்க தான் சார். இதுக்கு ஆன்சர் நீங்க வழி கொடுத்ததுனால எஸ் அண்ட் நோ. இதுக்கு வந்து எஸ்ன்னு சொல்லலாம், நோன்னு சொல்லலாம்.
எஸ் தான் சார் அதிகம். நோன்னு சொல்றதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி அதை நான் இல்ல, சொல்றேன். வேற விட்டு சொல்லுங்க நான் சொல்றேன். அதாவது அன்ஹோலி நெக்ஸஸ்ன்னு சொல்லுவோம். என்ன இன்னைக்கு கூட இந்த இப்ப நான் வர்றதுக்கு முன்னாடி பார்த்துட்டு வந்து அந்த டாக்டர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனக்கு வந்து 10% கமிஷன் கொடுத்தாங்க, அதுதான் அவர் மேல தப்பு அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அப்ப மருந்து என்ன ஆகுது அப்படின்னா, பேட்டன்ட் ட்ரக்ஸ், அதாவது இப்ப 100க்கு 100 என்ன, நான் இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் ஃபயர், இன்னைக்கு தீபாவளி வருது, எல்லாருக்கும் தெரியும் ஸ்டாண்டர்ட் ஃபயர் ஒர்க்ஸில் போய் நம்ம மத்தாப்பு வாங்கினா எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆமா. ஆனால் ஸ்டாண்டர்ட் ஃபயர் ஒர்க்ஸ் விலை ஐ வெரி வெரி ஹை. இதே தான் ட்ரக்லையும் அந்த பேட்டன்ட் பண்ண ட்ரக் வந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அரசாங்கம் வந்து அவங்கள விட்டுருது. ப்ரைஸை வந்து என்ன அவங்க இஷ்டத்துக்கு ப்ரைஸை வச்சுக்கிறாங்க. அதை எல்லாராலும் என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. அப்பந்தான் நம்ம இந்தியா மாதிரி கம்பெனிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பேட்டன்ட்டுக்கு அடுத்து ஜெனரிக் பேட்டன்ட் பிராண்டட் அப்படின்னு அவங்க வந்து அதை காப்பி அடிச்சு, இப்போ திருநெல்வேலி அல்வாவை நம்மளே செய்கிற மாதிரி, அப்போ நம்ம அதை நல்லாவும் செய்யலாம். சரியா? அப்போ பேட்டன்ட்டோட விலை கம்மியாக வருது. பேட்டன்ட்டுக்காரன் உங்களுக்கு கமிஷன் தர மாட்டோம். இப்போ நான் ஒரு பேட்டன்ட், நீங்கள் வர்றீங்க என்கிட்ட, நான் உங்களுக்கு ஒரு பேட்டன்ட் ட்ரக், ஃபார் எக்ஸாம்பிள் பேராசிட்டமால், அது வந்து கால்போல் தான் பேட்டன்ட் ட்ரக், அதை நான் எழுதினேன்னா எனக்கு வந்து என்ன தெரியுமா அந்த கம்பெனிக்காரன் கொடுப்பான், நல்ல புக்கு கொடுப்பான். ஏன்னா இந்த டாக்டர் நல்ல டாக்டர், இவர் நல்லா படிக்கணும், நல்ல புக்கு கொடுப்பான். இல்லை நான் ரொம்ப பேருக்கு எழுதினேன் அப்படின்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை எங்கேயாவது ஒரு கான்ஃபரன்ஸுக்கு கூப்பிட்டுப்போம், நல்ல கான்ஃபரன்ஸ், ரியல் கான்ஃபரன்ஸ். சரியா? இப்போ தான் வருது நம்ம நம்பர் 2 பிராண்டட் ஜெனரிக்ஸ். அதுதான் இந்தியாவில் உள்ள பெரிய அவர் ஸ்ட்ரென்த். இப்போ சன் ஃபார்மா அப்படிம்பாங்க, அந்த சன் டாரண்ட் அப்படிம்பாங்க, அரிஸ்டோ அப்படிம்பாங்க, இந்த மாதிரி எவ்வளவோ கம்பெனிகள் இருக்குது. குடிசை தொழில் மாதிரி இந்தியாவில் வந்து லைசன்ஸ் வாங்குறது வந்து ரெகுலேஷனே கிடையாதுன்னு சொல்லலாம். அப்போனா நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, ட்ரக்ஸ் மருந்து தயாரிப்பதுக்கு லைசன்ஸே இல்லையா? அதாவது யாருக்குனாலும் எப்படி யாருனாலும் லைசன்ஸ் வாங்கிக்கலாம். அதாவது இந்தியன் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியை வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட் ரெகுலேஷன் வேணும். உங்கள் லாங்குவேஜில் சொல்லணும்னா ரெகுலேஷனே இல்லை. இல்லை. ஆமாம், இந்தியன் ஹெல்த் கேர் இஸ் டோட்டலி அன்ரெகுலேட்டட் அப்படின்னு சொல்லலாம். அப்போனா இந்தியாவில் உள்ள மருந்து தயாரிக்கும் நிறுவனம் அனைத்துக்குமே தகுதி இல்லாத நிறுவனங்களா? தகுதி இருக்கு, அதை அவங்க வந்து ரிலாக்ஸா விட்டுறாங்க. நல்லா இப்போ இந்தியா வந்து நினைச்சு, இப்போ இந்தியா அதான் சொல்றேன், நம்ம வேக்சின்லாம் வந்து நல்லா தான் இருந்துச்சு, யாரும் வேக்சின் போட்டு உயிரை காப்பாத்திருக்கோம். HIV வந்தப்ப அந்த விலைக்கு இல்லாம சீப்பா. அதுதாங்க இது வந்து தோசையை உங்களுக்கு நான் நல்லா தோசையும் கொடுக்கலாம், பொன்னிறத்துல கருகின தோசையும் கொடுக்கலாம் நான் நினைச்சான். அப்ப அதுக்கு என்ன இல்லை, ரெகுலேஷன் இல்லை. ப்ராஃபிட்டு, கரப்ஷனு, இன்னும் சொல்ல போனால் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிறாங்களா அப்படியெல்லாம் ஒரு சுப்ரீம் கோர்ட் லாயரே சொல்லியிருக்காரு. இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இப்படி என்ன எலக்ட்ரேட்டோட பாண்ட் வைக்காமல் எலக்ட்ரல் பாண்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. அதனால தான் இந்த லைசன்ஸ், இவங்கெல்லாம் லைசன்ஸை வாங்கிட்டு இஷ்டத்துக்கு மருந்து செஞ்சு விற்கிறாங்க, கவர்மெண்ட் இதை கண்டுக்கிடவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு வந்து இது வந்து இதை பற்றி இதை இன்வெஸ்டிகேட் பண்ணால் தான் we will know the truth. சார், அந்த கம்பெனியை பார்த்தா ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம், அந்த கம்பெனியை பார்த்தா அது மருந்து தயாரிக்க மாட்டேங்குது, ஏதோ ஒரு குடோன் மாதிரி இருக்கு சார். கரெக்ட் கரெக்ட். எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் இல்ல, எதுவுமே இல்ல சார். வந்து இந்தியாவோட என்ன சொல்றோம், மல்டிநேஷனல் கம்பெனி தான் சன்ங்கிறோம், டாரண்ட், இவங்க எல்லாம் நாட் பேட் ஆர் நாட் குட். இப்ப வெரி பேட், நாட் அட் ஆல் குட் அப்படின்னு கொஞ்சம் நீங்க சொன்ன சன் ஃபார்மா வந்து இந்தியாலேயே ஒரு டைம்ல ஹையஸ்ட் பணக்காரனா இருந்தா சார். ஆமாங்க, அவர் பின்னுக்கு தரல. அவங்க வந்து என்ன, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அவன் கரெக்டா தயாரிக்கிறானா? 100க்கு 100 இருக்காது, அவனும் ஃப்ராடு தான். ஃப்ராடுன்னு சொல்லக்கூடாது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சப்ஸ்டாண்டர்டா இருக்கலாம் அப்படின்னு. வேர்ல்டு WHO என்ன சொல்லுது அப்படின்னா, சப்ஸ்டாண்டர்ட் இந்தியன் ட்ரக்னாலே இவங்க சப்ஸ்டாண்டர்ட், இன்னும் சில பேர் ஃபேக் ட்ரக் அப்படின்றான், கவுண்டர் ஃபீட் அப்படின்னு சொல்லிடுறான் இந்தியன் ட்ரக். ஆமா, ஏன் அப்படின்னா தரக்கட்டுப்பாடு இல்லை. அதனால தான் இப்போ வந்து சன்னுக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்கலாம், அந்த லைசன்ஸை வச்சு அவன் ஒழுங்கா பண்றான்னா நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம், ரெகுலேட் பண்ண மாட்டேன். ரெகுலேட் பண்ணல, எந்த ஒரு பரிசோதனை செய்யறது எதுவுமே இது பண்றது. ரெண்டாவது மானிட்டர் பண்றது. நாங்களுமே என்ன பண்றோம், ஒரு நம்பிக்கையில தான் வாங்குறோம். இது வரைக்கும் நாங்கள் இந்த டாக்டர் அசோசியேஷனோ எந்த மருந்தையுமே கொண்டு போய் இந்த மருந்து நல்லா இருக்கான்னு செக் பண்ணி கொடுன்னு என்ன பண்ண மாட்டேங்கிறோம். நீங்களும் ஏதோ ஒரு நம்பிக்கையில தான் எழுதி கொடுக்குறீங்க. அந்த நம்பிக்கையை தான் என்ன ஆயிருது அப்படின்னா, இப்போ நான் சொல்றேன்ல, இப்போ சன் கம்பெனிக்காரங்களோ டாரண்ட் கம்பெனிக்காரங்களோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு வந்து கிஃப்ட் கொண்டு கொடுப்பான். ஓகே, சரியா? அவங்க வந்து என்ன கொடுக்குறான், ஜேர்னல் கொடுக்குறான், இவங்க வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க, ஃபோன் கொடுக்கலாம், லேப்டாப் கொடுக்கலாம்.
அது புரியுதா? அதாவது ஊர் பேர் தெரியாத கம்பெனி வந்து இப்படி கொடுப்பான். ஊர் தெரியாத கம்பெனின்னு இல்ல, நல்ல இல்ல, கம்பெனிக்காரன் இல்ல, வந்து நல்ல கம்பெனிக்காரன் உங்களுக்கு ஏதோ ஒரு gift தான் கொடுப்பான். நல்ல கம்பெனிக்காரன் ஜேர்னல் கொடுக்குறான். அவனுமே நான் என்ன சொல்றேன், லாபம் ரொம்ப வைக்கிறான். ஆனா அவன் வந்து எத்திக்ஸ்ன்னு சொல்லி வச்சுட்டு உங்களுக்கு ஜேர்னல் கொடுக்குறான், கான்ஃபரன்ஸ் கூட்டு போறான். நம்ம ஊர் பெரிய கம்பெனிக்காரங்க என்ன பண்றாங்க, ஃபோன் கொடுக்குறான். அதுல 100க்கு 100 மருந்து இருக்கும், இதுல 100க்கு 70% 60% இருக்கும். சப்ஸ்டாண்டர்ட். புரியுதா? நான் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு விற்கிறேனோ அவ்வளோக்கு எவ்வளோ கமிஷன் வந்து இந்த மாதிரி என்னை கான்ஃபரன்ஸுக்கு கூட்டு போகலாம், என்னை கொண்டு போய் சூட் வாங்கி கொடுத்து ஸ்பீக்கர் ஆக்கலாம், என்னை ஹீரோ ஆக்கலாம் இந்த கம்பெனிகள். மூணாவது தான் ஃபேக் ட்ரக்ஸ். இப்போ இந்த மாதிரி ட்ரக் வருது. இதுக்கு பேர் என்னன்னா காமன் ட்ரக்ஸ் அல்லது ஜெனரிக்ஸ். பேட்டன் ட்ரக்ஸ்னு சொல்கிறோம் நம்பர் 1, நம்பர் 2 பிராண்டட் ஜெனரிக்ஸ், மூணாவது தான் ஜெனரிக்ஸ் காமன் ட்ரக்ஸ். அப்படி நீங்கள் இந்த 9A ஸ்ட்ரீட்டுக்கு போனீங்கன்னா அந்த காலத்துலலாம் வில்லேஜில் டாக்டர்கள் இருப்பாங்க, 1000 ஏபிசி அப்படின்னு ஒரு மாத்திரை எழுதி கொடுப்பாங்க. அது வந்து இந்த சீனி கட்டுற மாதிரி கட்டி கொடுப்பான். காஃப் சிரப் வந்து கூரா இஸ்டன் இருக்கும், ஒரு ஜார் 15 ரூபா தான். அதை வந்து நம்ம இந்த எண்ணெய் மாதிரி வாங்கிக்கிடலாம். இவங்களை பற்றி யாருமே இதில் மருந்து இருக்கா இல்லையா அது கூட பரவாயில்ல, இதில் ஏதாவது கலப்படம் கலந்துறானான்னு யாருமே என்ன பண்ணுறது கிடையாது, டெஸ்ட் பண்றது இல்ல. அந்த லேபரேட்டரியே இல்ல, டெஸ்டிங் லேபரேட்டரி. இது வந்து வேர்ல்டு கிளாஸ்ல இருந்து இந்தியா கிளாஸுக்கு வந்து அதுக்கடுத்து குடிசை தொழிலா மாறிடுச்சு. குடிசை தொழிலா மாறனால இந்த பிரச்சனையா? அதுதான் அந்த நீங்க தான் பாக்குறீங்க, ரொம்ப சீப்பா கிடைக்குதுல சார், அது வரவேற்க வேண்டியது இல்ல. எங்க சீப்பா கிடைக்குது அப்படின்னா அது எதுக்காக சீப்பா கிடைக்குது? அதுல மாத்திரையே இல்லாம அது வேஸ்ட் இல்ல. இப்ப ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்குங்க, நான் உங்களுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் எழுதி தர்றேன், நீங்க போய் அதை போய் இந்த ஒரு அரசாங்கம் வந்து சீப்பா கொடுக்குன்னு சொல்லி வாங்கிடுறீங்க. இது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சீப்பான மருந்து தான் வாங்குவான். ஏழைகளுக்காக நடத்தக்கூடிய சேரிட்டபிள் ஹாஸ்பிட்டலில் சீப்பான மருந்து தான் வாங்குவான். அவங்க குவாலிட்டியை பற்றி கண்டுக்கிட மாட்டாங்க. அங்கே உள்ள ஆன்டிபயோட்டிக்கை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அது வேஸ்ட்டு. அதனால ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து எல்லாத்துக்குமே கஷ்டம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். சார் இப்போ மாத்திரை கூட இவ்வளவு விளையாடுறீங்களா? எங்க உயிரோடு இவ்வளவு விளையாடுறீங்க. ஏன் அப்படின்னா நம்ம டாக்டருங்க அவ்வளவு மோசமா இருக்கு இல்லாம டாக்டர்களுக்கு ஒரு ரோல் இருக்கு, ட்ரக் கம்பெனிக்காரங்களுக்கும் ஒரு ரோல் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு ரோல் இருக்கு. இல்ல, ஒரு மருத்துவ பயனாளருக்கு நல்ல மருந்து போய் கிடைக்கணும்ட்டா டாக்டர் தான் முடிவு செய்யறாரு. கரெக்ட். டாக்டர்களுக்கு வந்து இந்த அவேர்னஸ் இல்லையா, இல்ல டாக்டர்கள் வந்து ஆசைப்படுறாங்களாங்கிறதா கொஸ்டின் மார்க். இல்ல, இந்த ஊர் பேர் தெரியாத கம்பெனி கொடுக்கிற கிஃப்ட்டுக்கு ஆசைப்பட்டு எங்களுடைய உயிரோடு நீங்க விளையாடுறீங்க. அப்படி அதுக்கு தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, எல்லாருமே இதுல வந்து குறை சொல்லிட முடியாது. நீங்க வந்து என்ன சொல்லுங்க, என்கிட்ட வந்தீங்கன்னா டாக்டர் கிவ் மீ எ பேட்டன்ட் ட்ரக் கேக்க நாங்க விழிப்புணர்வு. எங்களுக்கு என்ன சார் தெரியும்? படிச்சுக்கோங்க சார். தெரியும், நாங்களாம் படிச்சு பிராண்டட் இது வேணும்ட்டு நான் எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? நீங்க தான் சார் நான் சொல்றேன், நல்ல டாக்டரா நீங்க தான் சார் கொடுக்கணும். உங்க கிளையண்ட் சார், என்னுடைய உடம்பை பத்தி உங்களுக்கு தெரியும். பாருங்க, இப்ப பாம்பேல எல்லாம் ஒரு சில ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா எந்த ட்ரக்கும் அவங்க விற்க மாட்டாங்க, 2 ட்ரக் வச்சிருப்பாங்க. பணக்காரனுக்கா பேட்டன்ட் ட்ரக், பணம் இல்லாதவனுக்கு இந்தியன் மல்டிநேஷனல் கம்பெனியில் உள்ள ஒரு நல்ல ட்ரக் வச்சிருப்பாங்க. சைனா மேடு மாதிரி இதுலயும் இருக்கு. நீங்க எப்படி சொல்றது, சைனா மேடு எப்படி சீப்பா கிடைக்குதோ அதே மாதிரி எங்களுக்கு இப்படி கொடுக்குறீங்க. ஏன் இப்படியும் ஒரு சைனா மேட் மல்டிநேஷனல் பிரைஸ் கண்ட்ரோல். அவன் வந்து அஸ்ட்ரோனா அவன் வந்து என்ன விலைக்கு விற்கிறான், $1000. இன்னைக்கு ட்ரம்பே அப்படிதான் சொல்றாரு, ட்ரக் கம்பெனிகளை கண்ட்ரோல் பண்றதுக்கு உலகத்துல யாராலையும் முடியல. அவ்வளவு ஃப்ராடுங்க, அவ்வளவு கிரீடி. ஃப்ராடு கூட நான் சொல்ல மாட்டேன், அவ்வளவு ஃப்ராடு, அவ்வளவு பெனிஃபிட், எல்லாமே இது பேராசை. இப்போ இந்தியாவுக்கு வந்து என்னது அப்படின்னா, நல்ல தரமான ஜெனரிக்ஸை கொடுத்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து அமெரிக்கா இல்லை, மெக்சிகோவா, லத்தீன் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, மிடில் ஈஸ்ட் எல்லா கண்ட்ரியும் இந்தியாவில் வாங்கும். அதனால தான் மெசேஜ் என்ன அப்படின்னா, சார் இந்தியாவில் வாங்கணும், நம்ம உலகத்துக்கே நம்ம தான் சார் பார்மாசிட்டி. அதுதான் நான் சொல்றேங்க, மாத்திரை நம்ம தான் சார். நான் என்ன சொல்றேன், தங்க முட்டைன்ற வார்த்தை நம்ம நல்லா பார்த்துக்கணும். அதை என்ன பண்ணிடக்கூடாது, கட் பண்ணிட்டா, வெட்டிட்டா. இந்த இதனால இது வந்து இன்னைக்கு இது நடந்துகிட்டே இருக்கு. இது 17 வருஷமா எந்த ஒரு இன்ஸ்பெக்ஷனும் நடக்கல சார் அந்த கம்பெனில. அரசாங்கம் இதுக்கு தான் என்ன சொல்றாங்க, கவர்மெண்ட் வந்து நோயிங்லியா அன்னோயிங்லி தெரிஞ்சு இதை விடுதா தெரியாமல விடுதான்னு. அப்ப கவர்மெண்ட்டுக்கு வந்து இது ஒரு என்னது, உங்களுக்கும் நல்லா தெரியுது, உங்களுக்கும் தெரியுது எது நல்ல மருந்து எது நல்ல மருந்து இல்லைன்ட்டு, எது நல்லா சீக்கிரமா 100% 50% அதுல மெடிசன் இருக்குது. உங்களுக்கு நல்லாவே தெரியும். திருட துணை போனீங்க சார், எங்க உயிரை கொல்றீங்க சார். அதாவது நிறைய டாக்டர் இப்படிதான், அதனாலதான் சீக்கிரமா பணக்கார ஆயிடுறான். அதாவது அரசாங்கத்தில் வேலைக்கு சேர்ந்தாலும் பணக்காரராகத்தான் செய்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னா, இதில் உள்ள நான் டாக்டர்களை வந்து நான் செய்யணும்னு சொல்லலை,
அதனால டாக்டர்கள் திருடங்களும் சொல்லலை. நான் அப்படிதான் சொல்லுவேன். அப்படி சொல்றது கிடையாது. கேளுங்க, இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரக் எழுதி தர்றேன். நீங்க வந்து ட்ரக் கம்பெனிக்கு ஃபார்மசிக்கு போனீங்கன்னா அவங்க சில நேரம் என்ன பண்ணிடுறாங்க, சப்ஸ்டியூட் பண்ணி கொடுத்தாங்க. ஆமா சரியா? இந்த மாதிரி இதை ரெகுலேட் பண்ணுங்க. எல்லா டாக்டர்களையும் ரெகுலேட் பண்ணுங்க, ட்ரக் இன்ஸ்பெக்டரையும் ரெகுலேட் பண்ணுங்க, கவர்மெண்ட்டே ரெகுலேட் பண்ணுங்க நாங்க சொல்றோம். அவ்வளவுதான். டைட்டா ரெகுலேட் பண்ணீங்கன்னா டாக்டர்களும் பயந்து போயிடுவாங்க. இன்னைக்கு இந்த டாக்டர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சரியா சார்? 24 குழந்தை செத்து இருக்கு சார், கிட்னி போயிருக்கு சார், அது டைஎத்திலின் கிளிக்கால் அதை சேர்த்திருக்கான் சார். அவருக்கு வந்து இதுல பாய்சன் இருக்குன்னு தெரிஞ்சிருக்காரு. தெரிஞ்சிருக்காது. ஆனா இந்த கம்பெனி அவர் ஏன் தேர்ந்தெடுத்தாருங்கிறதா கொஸ்டின். அவருக்கு நல்ல கம்பெனி. இப்ப சரவண பவன் எல்லாம் சாப்பிடாம ஒரு முக்குல போய் ஒரு ஹோட்டல்ல போய் என்னை சாப்பிட கூட்டு போனீங்கன்னா என்னடா இவர் அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு டாக்டர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு என்னது, இட்ஸ் என்ன பிளெஸிங் இன் டிஸ்கைஸ். இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நல்ல நான் இன்னைக்கு என்ன சொல்றேன், எல்லா டாக்டர்களும் சேர்ந்து பேட்டன்ட் ட்ரக்ஸை வாங்குவோம். சரியா? ஆனா விலை அதிகமா இருக்கு. அதுதான் என்ன சொல்றாங்க, எல்லாரும் சேர்ந்தாங்கன்னா விலையை அவன்கிட்ட பார்கெயின் பண்ணலாம். நாங்க உங்க ட்ரக்கே தான் வாங்குறோம். சரியா? கால்போல் மட்டும்தான் இந்தியாவில் எல்லா டாக்டர்களும் எழுதுவோம், இல்ல 50% ஆஃப் த டாக்டர்கள் எழுதுறோம், இல்ல நல்ல ஹாஸ்பிட்டல் எழுதுறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து வால்யூம் ஜாஸ்தியாகும், காம்படிஷன் கம்மியாகும், மார்க்கெட்டிங் பண்ண வேண்டாம். அப்ப பெனிஃபிட் யாருக்கு? பேஷண்ட்ஸுக்கு, நல்ல பேரு டாக்டர்களுக்கு. புரியுதா? டாக்டர்கள் சேர்ந்தா இதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம், ரெகுலேட் பண்ணலாம். ட்ரக் இன்ஸ்பெக்டரும் அடிக்கடி போய் என்ன பண்ணலாம், போய் செக் பண்ணணும். கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும், உங்ககிட்ட நாங்க எங்களுக்கு எலெக்ஷன் ஃபண்டே நீங்க தர வேண்டாம், எங்க எலக்ட்ரேட்டை நல்லா பார்த்துக்கோங்க, ஹெல்த்தா இருந்தாலே அவன் வந்து ஓட்டு போடுவான்னு சொல்லி இவங்க வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுத்து இதை நல்லா பண்ணோம் அப்படின்னா நாட் ஓன்லி இந்தியா, த டெவலப்பிங் நேஷன்ஸ், த ஹோல் வேர்ல்ட் வில் பெனிஃபிட். இந்தியாவுக்கு இதனால ரொம்ப. ஆமாம் சார், நீங்க சொல்ற மாதிரிங்க அமெரிக்கா வந்து எல்லாத்துக்கும் நம்மளுக்கு 50% டாக்ஸ் போட்டிருக்கான். ஆனா பார்மாசிட்டிக்கலான மருந்து மாத்திரைக்கு டேக்ஸா போடல சார். தாங்க இது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, தங்க முற்றையிட்ட வார்டு நம்ம கிட்ட இருக்கு. அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், இதுதான் இந்தியாவோட growth சார்ட். இந்தியாவா இப்போ இந்தியானாலே ஒரு மீடியோக்கர் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம என்ன பண்றோம், பேட்டன்ட் இப்போ வந்து கால்போல்காரங்களை கூட்டு வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுங்க, நீங்க வந்து வேர்ல்டுக்கெல்லாம் கொடுங்க. ஏன்னா இந்த மாதிரி இப்போ எங்கள் டயபிட்டிஸில் மெட்ஃபார்மின்க்கு ஒரு ட்ரக் இருக்கு, ஏன்னா கார்போஃபேஜின், அது எந்த டாக்டருமே எழுதுறது கிடையாது. ஏன்னா அவன் கமிஷன் கொடுக்க மாட்டேங்கிறான் அந்த கம்பெனி. இன்னொரு ஜப்பானீஸ் குளுக்கோமீட்டர் இருக்கு, ரொம்ப ரொம்ப லைட்டா பிளட் வந்தா வலிக்காது, உடனே வந்து ஒரு ரிசல்ட். அவங்களுக்கு வந்து லஞ்சம் கொடுக்க தெரியல, அதனால மார்க்கெட்டே பண்ண மாட்டேங்கிறான். அதனால டாக்டர் ஷுட் பி வெரி வெரி ப்ரோஆக்டிவ். கில்ட்டின்னு நீங்க சொல்றதை விட நம்ம வந்து இதை ப்ரிவென்ட் பண்ணலாம் டாக்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களுமே என்ன பண்ணலாம், டாக்டர்ஸ்ட்ட, டாக்டர் டோன்ட் வரி, ஐ வில் பே யூ. இன்னைக்கு ஒரு லாயருக்கு எவ்வளோ ஃபீஸ் கொடுக்குறீங்க, ஒரு டாக்டருக்கு எவ்வளோ ஃபீஸ் கொடுக்குறீங்க. அதனால தான் டாக்டர்கள் சில நேரம் என்ன பண்ணிக்கிறோம், இந்த மாதிரி பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் போய் சம்பாதிக்கிறோம். இது வந்து ட்ரக்ல மட்டும் இல்லை, டயக்னாஸ்டிக்ஸ்ல இருக்கு. சிடி ஸ்கேன்காரங்க என்ன பண்ணுறாங்க, நீங்க ஆளுங்க அமிச்சு அதுக்கேற்ற மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம எல்லாரும் எவ்ரிபடி ஷுட் கேதர் அண்ட் ட்ரை டு இம்ப்ரூவ் அவர் செல்ஃப். டாக்டர் இப்படி பண்றாரு, அவர் இப்படி பண்றாரு இல்லாமல் நீங்களுமே என்ன பண்ணுங்க, எனக்கு வந்து கவர்மெண்ட்டுமே ரொம்ப சிடி ஸ்கேன் சென்டர் கவர்மெண்ட்மே இன்னைக்கு சார்ஜ் பண்ணுது, லெட் தம் இன்ஸ்டால் மோர் சிடி ஸ்கேன்ஸ். அப்போ இந்த மாதிரி இதை வந்து மல்டி ப்ராங்டாக வச்சு என்ன பண்ணணும், அல்டிமேட்டா நமக்கு வந்து நல்ல ஸ்கூல்ஸ், நல்ல ஹாஸ்பிட்டல் இருந்தால் வில் பிகம் அ குட் கண்ட்ரி. பாலிசி என்ன ஆயிடுச்சு, பேரலிசிஸ் ஆச்சு. இதை எல்லாரும் என்ன பண்ணிக்கிறாங்க, மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆமாம், மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு அப்போனா மருந்து தயாரிக்கும் கம்பெனி ஃப்ராடு, அது டெஸ்ட் பண்ணலாமல் இருக்கிற மாநில மத்திய அரசும் ஃப்ராட் பண்ணுறாங்க, அது எங்களுக்கு கொடுக்குற டாக்டருங்க அவங்களும் ஃப்ராடு. நல்ல மருந்து கொடுத்தா விலை அதிகம், அதனால் இதில் 50% கூட இருக்க 60% நீங்கள் உங்ககிட்ட நாங்கள் நடந்து வர வேண்டியதான், அதை நீங்கள் எழுதி கொடுக்குறீங்க. அப்போ தான் நீங்கள் டெய்லி சம்பாரிச்சிட்டு இருக்க, வாரத்துக்கு ஒரு வாட்டி வர்றதுக்கு மாதிரி நீங்கள் எழுதி கொடுக்குறீங்க. நல்ல மருந்து கிடைக்கிறது இல்லை. கன்சியூமர் அவேர்னஸும் நல்லா இருக்கணும்னு நான் சொல்கிறேன். சரியா? அதாவது எல்லாரும் ஒருத்தரை ப்ளேம் பண்ணுறதை விட, சார் நாங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் என்ன பண்ணலாம், அரசாங்கம் என்ன பண்ணலாம், ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் என்ன பண்ணலாம், ரெகுலேஷன் என்ன பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்ம இப்படி சண்டை பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா ரிசல்ட்ஸ் என்ன ஆகும், நீங்கள் கொலை தான் பண்ணுவீங்க, எங்களை கொலை தான் பண்ணீங்க. எல்லா இண்டஸ்ட்ரியிலும் நடக்கும். நான் போய் கார் வாங்குவேன், அங்க பிரேக் பிடிக்காது. சோ ஒருத்தர் இப்ப எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இது நடக்குது, மெடிசின்ல இது ஜாஸ்தி நடக்குது. நான் சொல்றேன், எல்லாருமே ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறோம், ஏமாத்திக்கிறோம். கொஞ்சம் நல்லா இருக்கலாம். If you want to be good, do good. நீங்க டோட்டலி பாத்தீங்கன்னா திருட்டுங்களுக்கு துணை போறீங்க. உங்களுக்கு கமிஷன் வருது, எல்லாமே வருது. இதெல்லாம் தரமான மட்டமான
எங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு போறீங்க. நாங்க இப்படி சொல்லட்டுமா, நீங்க எங்களை ஏமாத்துறீங்க. 200 ரூபா தான் கன்சல்டேஷன்ல, ஒரு லாயரை போய் பார்த்தா 2000 ரூபாய் கொடுக்குறீங்க. சார் அவனுக்கு என்ன? சார் அப்படி சொல்லு, அப்படி இல்ல நீங்க சார், என்ன இல்ல அந்த சொல்றீங்க? கேஸ் அவனுக்கு ஆடியோ ஒருத்தர அமாசுக்கு டெய்லியா சார் இங்க கிரைம் நடக்குது. ஆனா இங்க டிசீஸ் நிறைய வந்துட்டு இருக்கு, உங்களை நாடி வந்துட்டு இருக்கு சார். நான் என்ன சொல்றேன், லெட் அஸ் ரெகுலேட் அவர் செல்ஃப். கவர்மெண்ட்டும் ரெகுலேட் பண்ணட்டும், நம்ம எல்லாரும் நல்லா ரெகுலேட் பண்ணிக்கிறோம். நீங்க டாக்டர்கள்ட்ட, நல்ல டாக்டர்கள்ட்ட போங்க, நல்ல மெடிசன் வாங்குங்க, நல்ல லேப்ல போய் டெஸ்ட் பண்ணுங்க, நல்லா இருக்கும். சார் இங்கே ஏழைங்க அதிகமாக இருக்குங்க சார். அதுதான் நீங்கள் மலிவாக தான் எழுதி கொடுக்கணும். அந்த ட்ரக்ஸ் நல்லா இருக்குதா இல்லையான்ட்டு நீங்கள் பார்க்கணும்ல. வந்து இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, கவர்மெண்டே ஒரு சில மருந்து கம்பெனி வச்சிருக்கு. ஹிந்துஸ்தான் ஆன்டிபயோட்டிக்ஸ், ஐடிபிஎல்னு ஒன்று இருக்குங்க. நீங்கள் இன்னைக்கு நம்ம ஊரில் உங்கள் இது கிண்டிக்கு பக்கத்தில் தான். கவர்மெண்ட்டை வந்து என்ன, கவர்மெண்ட் ட்ரக் கம்பெனிலாம் என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட் மினிஸ்டர்களே சேர்ந்து என்ன பண்ணிடுறாங்க, ப்ரைவேட். கவர்மெண்ட் கேன் டூ வண்டர்ஸ். கவர்மெண்ட் கேன் கிவ் அஸ் குட். இப்போ ஒரு 20-25 முக்கியமான மாத்திரைகள், சுகருக்கு உள்ளதோ, பிபிக்கு உள்ளதோ, ஆஸ்மாக்கு உள்ளதோ, ஹார்ட் அட்டாக் உள்ளதோ, கொலஸ்ட்ராலுக்கு உள்ளதோ, இந்த மாதிரி காமன் ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம், அதை டெண்டர் கொடுக்காம இவங்களே என்ன பண்ணலாம், கவர்மெண்ட் அந்த ஹிந்துஸ்தான் ஆன்டிபயோட்டிக்ஸ், கர்நாடகா ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்கு, ஹிந்துஸ்தான் ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்கு, இவங்களே என்ன பண்ணலாம், மேனுஃபேக்சர் பண்ணலாம். ஓ, அதனால பிரைவேட் கிட்ட கொடுத்துட்டு கமிஷன் அடிக்கிறது பார்க்குறாங்க. நல்ல குவாலிட்டி இருக்கு. இப்போ நம்ம என்ன சொன்னோம், சீப், இந்தியாவோட ஸ்லோகன் என்னது, சீப் அண்ட் பெஸ்ட். அதை இதுக்கெல்லாம் வந்து கோர்ட்டு கூட டைரக்ட் கொடுக்கலாம். ஒய் டவுட் யூ ப்ரொடியூஸ் காஃப் சிரப் ஃபார் புவர் பீப்புள். இப்போ இன்றைக்கி அம்மா கேன்டீன் இருக்குது, அங்கே நல்லா தான் இருக்குது, சப்சிடி பண்ணி கொடுக்குறோம். அந்த மாதிரி நல்லபடியாக பண்ணி, அங்கேயுமே அந்த மாதிரி கம்பெனிக்காரங்க தான் இந்த மாதிரி கலப்படம் பண்ணுறான்னு சொல்கிறதுனால அவங்கள அடிக்கடி போய் என்ன பண்ணுங்க, இன்ஸ்பெக்ஷன் பண்ணுங்க, சோதனை பண்ணுங்க, டெஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வந்துட்டா ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்லி அது ஒரு டிட்டரன்ஸாக இருக்கலாம். இப்போ சைனாலலாம் என்ன பண்ணுறான், சம்டைம்ஸ் சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம். இந்த மாதிரி சைனால இந்த மாதிரி இருந்திருக்கு முன்னாடி, சரியா, இந்த மாதிரி இருந்திருக்கு. என்ன இது வந்து இது சிங்கப்பூர் மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம், ரஃப் அண்ட் டஃப்பாக ஸ்ட்ரிஞ்சன்ட் லா கொண்டு வரோம். ஆனால் அவ்வளோ பீப்புளுக்கு மெடிசன் கொடுக்கணும் இல்லை சார். அதுதான் நான் என்ன சொல்கிறேன், தரமான மருந்து, கடன் வாங்காமல், அளவு ரொம்ப லாபம் இல்லாமல், நஷ்டம் இல்லாமல் கவர்மெண்ட்டே பண்ணலாம் அப்படின்றீங்க. அது ஒரு சொல்யூஷன். அதுக்கு இதுதான் சொல்யூஷன், வேற வழியே இல்லை. இது பிரைவேட்டு கிட்ட வாங்கினா இப்படி தான் போவோன்றீங்க. இல்லை, பிரைவேட்ல என்ன பண்ணலாம், பேட்டன்ட் ட்ரக்ஸ்காரங்க கூட நம்ம என்ன பண்ணலாம், பார்கெயின் பண்ணலாம், கலெக்டிவ் பார்கெனிங். எல்லா டாக்டர், ஹார்ட் டாக்டர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து, சுகர் டாக்டர் எல்லாரும் ஒன்று சேர்ந்து, நாங்கள் எல்லாரும் மருந்து தான் வாங்குவோம். எங்கள் மக்களுக்காக நீ என்ன பண்ணு, ரேட்டு குறை, ப்ராஃபிட்டை குறைச்சி வால்யூமை கூட்டு. இது எல்லாமே அப்படி தானே, என்ன மார்ஜினை கட் பண்ணி, இதுதான் கோஆபரேட்டிவ் மாடல். ஏன்னா அந்த மாதிரி கூட என்ன பண்ணலாம், இன்னும் டாக்டர்ஸ் அந்த மாதிரி கோஆபரேட்டிவ் ஹாஸ்பிட்டலே கட்டலாம். கேரளாலாம் அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், இதாவது பரவாயில்ல, கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸில் நடக்கிற கமிஷன்லாம் பார்த்தீங்கன்னா அது இதோட மோசமாக இருக்கும். பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல், கார்பரேட், ஆமாம், சரியா, எல்லாமே வந்து என்ன, எல்லாம் பணம், எல்லாமே மணி மேக்கிங். ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி, இது சர்வீஸ் இண்டஸ்ட்ரி வந்து பிஸ்னஸ் மாடலாக ஆகிப்போச்சு. லெட் மீ கன்க்ளூட் தட் அப்பல்லோ ஃபார்மசியோட ப்ராஃபிட் வந்து அப்பல்லோ ஹாஸ்பிட்டலோட ப்ராஃபிட்டோட ஜாஸ்தின்னா நீங்கள் புரிஞ்சுக்கோ. ஒரு ஃபார்மசி, அப்பல்லோக்காரங்க ஃபார்மசி வச்சிருக்காங்க, அதுல வர்ற ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கு, ஹாஸ்பிட்டலோட ஜாஸ்தியா இருக்கு. அவ்வளவு லாபம் இருக்கு இந்த மருந்து. ஆமா, இப்ப சில மருந்து கடைகளை பாத்தீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட், சில பேர் 20% டிஸ்கவுண்ட். கேட்டீங்களா? அப்ப இதுல எவ்வளவு மார்ஜின் இருக்கு, இதுல எவ்வளவு, அப்பனா இந்த டிஸ்கவுண்ட் அதிகமா இருந்தா அந்த மருந்து வேலை செய்யறது கம்மி. அதைத்தான் கன்ஃபுக்சி, அது வந்து நம்ம பிளாங்கா சொல்லக்கூடாது. இல்ல, நீங்க சொல்றதை வச்சு அப்படிதான் பார்க்க வேண்டியது இருக்கலாம். எவ்வளவு தான் நான் என்ன சொன்னேன், பேட்டன்ட் ட்ரக்ஸ் எடுங்க அப்படிங்கிறேன். தட் இஸ் வை ஐ ரெக்கமெண்டட், ஐ சஜஸ்டட் கோ ஃபார் அ பேட்டன்ட் ட்ரக்ஸ். இவ்வளவு இது பண்றது இதுதானே கமிஷன். உங்களுக்கு அவ்வளவு கமிஷன் அடிக்கிறானுங்க, கிக் பேக், ஊர் பேர் தெரியாத கம்பெனி கிட்ட கிக் பேக்ஸ். இதைத்தான் அந்த டாக்டர் சொல்லியிருக்கிறார். இப்போ நான் கூட சொன்னா என் கூட இன்னைக்கு சண்டைக்கு வரலாம், எவிடன்ஸ் இல்லைன்னு. அந்த இன்னைக்கு வந்து நான் உங்கள் டிவி ஸ்டுடியோக்கு வர்றதுக்குள்ள அந்த எஸ்ஐடி வந்து கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க, டாக்டருக்கு மேலே என்ன குறை அப்படின்னா இவர் 10% வந்து என்ன வாங்கியிருக்கிறாரு, கமிஷன் வாங்கியிருக்கிறாரு. அவர் தான் சொல்லணும் எதுக்காக இந்த ட்ரக், எல்லா கம்பெனிக்காரங்க கமிஷன் கொடுக்கும், வை திஸ் ட்ரக். அது வந்து அந்த மாதிரி நாங்கள் டாக்டர்ஸ் கேன் என்ன பண்ணலாம், கேட்டகரைஸ் பண்ணலாம். ஓ, நீங்கள் கமிஷன் வாங்குறீங்க, எல்லா டாக்டருமே கமிஷன் தான் வாங்குவாங்க. இந்த மருந்து அவன் தான் ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து லைனில் வந்து நிற்கிறானே, என் கம்பெனி மருந்து கொடுங்க, என் கம்பெனி மருந்து கொடுங்க, பெட்டர் ரெகுலேஷன் அப்படின்ட்டு. பெட்டர் ரெகுலேஷன். நீங்கள் உயிரோடு விளையாடுறீங்க, நீங்கள் உயிரை எங்களை காப்பாற்ற வேண்டியவங்க, எங்கள் உயிரோடு விளையாடுறீங்க. ஊர் பேர் தெரியாத மட்டமான மருந்துலாம் கொடுக்குறீங்க, அதெல்லாம் இதுன்ட்டு
நல்லாவே நல்லாவே ஏமாத்துறீங்க சார். அப்படி எல்லா டாக்டர்களும் இப்படி பண்றது கிடையாது. சரியா? எல்லா டாக்டருமே என்ன, there are doctors who offer very good drugs. சரியா? சில டாக்டர்கள்லாம் என்ன பண்றாங்க, என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சரி அவங்க கிட்ட இப்போ நீங்கள் சொல்கிற இல்லை, நான் எல்லாரையும் பேட்டன்ட் நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா, நல்ல ட்ரக் எழுதுனா அவங்க ரொம்ப சாம்பிள் கொடுப்பாங்க. சரியா? அப்போ நீங்கள் வந்து இப்போ வந்து டயபெட்டிஸு பிபிக்கெல்லாம் வந்து ட்ரக்கு வந்து வருஷம் ரெகுலராக சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி, இன்றைக்கி மட்டும் பேப்பர் வாங்குற கிடையாது, சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்போ அவங்களுக்கு வந்து இந்தாங்க ஒரு 1 வீக் டேப்லெட் நீங்கள் வச்சுக்கோங்க, தட் வில் பிரிங் டவுன் த காஸ்ட். அப்படியும் டாக்டர்ஸும் இருக்கிறாங்க. சரியா? நல்ல அதுதான் என்ன சொல்கிறது, பேஷண்ட்ஸோட அவேர்னஸ். நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போய், டாக்டர் கிவ் மீ குட் ட்ரக்ஸ், சென்ட் மீ டு அ குட் லேப். எங்களுக்கு தெரியாது இல்லை, அதுக்கு தான் அவேர்னஸ், அதுக்கு தான் மீடியா. வாட் ஃபார் யூ ஆர் ஹியர். நீங்கள் வந்து தப்பு கண்டுபிடிக்கிறத விட திருத்துங்க. நாட்டை நம்ம என்ன பண்ணுறோம், ரிஃபார்ம் அவர் கண்ட்ரீஸ். இல்லாட்டினா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, நம்மளை பார்த்து வந்து பேசிட்டு நல்லா இருக்குன்னு பேசிட்டு போனதுக்கப்புறம் சொல்லுவாங்க இந்தியா வந்து இந்த மாதிரி வச்சுருக்கிறாங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் போனால் இப்போ மத்திய பிரதேசத்தில் 24 குழந்தைங்க செத்துது, ராஜஸ்தானில் ஒரு 7 குழந்தை செத்துது, கிட்னி போச்சு. பாவம் ஒன்றும் தெரியாத குழந்தைங்க சார். அதனுடைய கூட விளையாடிட்டிங்களே டாக்டராக நீங்கள். எந்த மருந்து எழுதி கொடுக்கணும், எது தரமான இது இல்லைன்ட்டு இப்படிப்பட்ட டாக்டருங்க. அதாவது அந்த காலத்து பழமை 1000 பேர் கொல்றவன் தான் முழு டாக்டர்னா, நீங்க முழு டாக்டருங்க. நீங்க 1000 பேர் கொல்லிட்டு இருக்கீங்க. எத்தனை பேர் கொல்றீங்க? கரூர் ஸ்டாம்பீட்ல அந்த ஹாஸ்பிட்டல்ல எல்லா பக்கத்துல உள்ள டாக்டர்லாம் கூட்டு வந்து so many people recovered. அப்படியே இருக்கத்தான் செய்யறாங்க. சரியா? சரி, அதாவது நீங்க வந்து குடம் நாடி குற்றமும் நாடி, இந்த மருந்துகள்ல வர்ற பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து சொல்யூஷன். யாருமே வந்து இப்ப நான் தான் இருக்கிறேன்னா நீங்க வந்தீங்கன்னா உங்களை கொல்லணும்னு வந்து நான் வந்து எதுவும் பண்றது கிடையாது. நீங்க மட்டமான மருந்து எழுதி லாபம் சம்பாதிக்கிறோம். அதுதான் நான் என்ன சொல்றேன், there are opportunities for the government, for ourselves to reform, to improve. ஸோ அதாவது நல்ல மருந்து கிடைக்கும்னா மாநில அரசும் மத்திய அரசும் எங்கெங்கே மேனுஃபேக்சரிங்கோ அங்கங்கே போயிட்டு இன்ஃபெக்ஷன் பண்ணும், டெஸ்ட்டு பண்ணும். அப்போ தான் இதுக்கு ஒரே சொல்யூஷன். வெரி குட். இதுக்கு இந்த சொல்யூஷனை நல்லா கன்ஃபார்ம் பண்றது டாக்டர் தான். டாக்டர் லெட் த டாக்டர் சூஸ் தி பெஸ்ட் ட்ரக். அப்புறம் அடுத்து வந்து இந்த டாக்டருங்களை கொல்றவங்கள மட்டமான மருந்து எழுதி கொடுக்குறானா, நல்ல மருந்து எழுதி கொடுக்குறாங்க. என்ன சொல்றேன், இந்த டாக்டர்களுக்கு நல்லா பே பண்ணுங்க. டாக்டர்களும் உங்களை வந்து என்ன, அதாவது இது எல்லாமே ஓவர் ஆன் த டேபிள் பிளாக் அண்ட் ஒயிட்டா வச்சுக்கிடுவோம், பிளாக் டோர் வழியாவோ வேண்டான்னு நான் சொல்றேன். ஸோ பார்ப்போம் சார், உண்மையிலே டாக்டருங்க எவ்வளோ திருட்டு வேலை செய்கிறாங்கன்ட்டு பொதுப்படையாகவே போட்டு உடச்சிங்க. நீங்கள் கொடுக்கறது, எழுதி கொடுக்கறது மட்டமான மருந்துங்களை தான் எங்களுக்கு தரீங்க. பணக்காரங்களுக்கு மாத்திரம் நல்ல மருந்து, மட்டமான மருந்து. இதுலேயே நல்ல கம்பெனி இருப்பான் சார், நல்லா இது இருக்கு, அதை கொடுக்கலாம் சார். நீங்க உங்க கமிஷன் எங்க கூட நல்ல டாக்டர்களும் நல்ல டாக்டர்ஸ் அசோசியேஷனும் நல்ல பிராண்டை சூஸ் பண்ணி நல்ல லெட் அஸ் டு குட். சரி சார், நீங்க பார்க்கலாம் சார். இனியாவது மாநில அரசும் மத்திய அரசும் இந்த டாக்டருங்களும் அழுந்தி மனிதனோடு உயிரோடு விளையாடாதுங்க சார். அதாவது இப்போ இது வந்து அப்துல் கலாமே சொல்லியிருக்கிறார், கவர்மெண்டோட டியூட்டி என்னன்னா நல்ல ஹெல்த்தும் நல்ல எஜுகேஷனும் கொடுத்தா இந்தியா வில் பிகம் ரியலி சூப்பர் பவர். எக்கனாமிக்கலி இல்லாமல் ஹெல்த் வைஸும் நல்லா இருக்கும். வி கேன் லீட் த டெவலப் குளோபல் சவுத். இந்த அவேர்னஸ் வந்து எண்ட் யூசர் வந்து பேஷண்ட்ஸ் அவங்களுமே என்ன பண்ணலாம், ஒரு கோஆப்ரேட்டிவ் மாடல் உண்டாக்கி ஒரு டயபெட்டிக் அசோசியேஷன் வச்சுக்கோங்க, பார்க்கின்சன்ஸுக்கு அசோசியேஷன் வச்சுக்கோங்க, ஹார்ட்டுக்கு அசோசியேஷன் வச்சுக்கோங்க. நல்ல மருந்து டிமாண்ட் பண்ணி வாங்குங்க. யூ ஹவ் காட் த ரைட். ரைட் டு ஹேவ் அ ஹெல்த் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட். விழிப்புணர்ச்சி தேவை. ஓகே சார், தீபாவளி வாழ்த்து.